இயேசு கடைசியா ஜெபிக்க போகும்போது பேதுருவை கூட்டு போனார், யாக்கோப்பை கூட்டு போனார், யோவானை கூட்டு போனார். நான் அவர் மட்டும் ஜெபிக்க விரும்பல, அவரோடு கூட இருக்கிறவங்களும் ஜெபிக்கணும்னு நினைச்சார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கிட்ட தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு 133வது நாள் தொடர்ந்து 10 காரியங்களுக்காக இரவு ஜெபிச்சுட்டு நம்ம படுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு விஷயத்த நல்லா புரிந்து கொள்ளணும். உங்கள் வலியை தாண்டி, உங்கள் தேவைகளை தாண்டி, உங்கள் நெருக்கத்தை தாண்டி அவரோடு கூட அமர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்கிறார். அவர் ஜெபிக்கிறாரு, அவர் பரிதபிக்கிறாரு, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுகிறார், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? உலகத்து பின்னாடி, உலக காரியம் பின்னாடி ஓடி போய் வாழ்க்கையே இழந்து போகிறோங்க. அதனால் கொஞ்சம் என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். முதலாவது ஜெப குறிப்பை சொல்லுகிறேன், நோட் பண்ணிக்கிங்க. முதல் காரியம், இயேசு சீஷர்களை எப்படி ஜெபத்திற்கு அழைத்து போனார், அதுபோல் உங்கள் குடும்பமும் ஒன்றுபட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி ஜெபிங்க. தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரவு ஜெபம் அது ஒரு பெரிய கிருபைங்க. ஏன்னா இரவு நேரத்தில் கூட அவரை தேடுகிறவர்களாக, தாகம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்னு சொல்லி அந்த தாகத்துக்காக கொஞ்ச நேரம் ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. மூன்றாவது, ஜெபத்தில் நிலைத்து இருக்கணும். சிறிது நேரம் அல்ல, தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு கிருபையை கொடுங்கப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாரப்பட்டு ஜெபிச்சுட்டு படுங்களேன், அற்புதத்தை பார்ப்பீங்க. நான்காவது, பிள்ளைகளுக்குள்ள ஜெப வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி ஜெபிங்க. சிறு வயது முதலே ஜெபத்தை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைங்களா உங்க பிள்ளைங்க இருக்கணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். ஐந்தாவது, ஜெபத்துல தூக்கம் ஒருபோதும் வராதபடி அதை தூர வச்சுட்டு, சீஷர்களுக்கு தூக்கம் வந்தது போல ஆவிக்குரிய உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் சோர்வு வரக்கூடாது, அசதி வரக்கூடாது, தேவனை தேடுறதுல ஒரு நாளும் நீங்களும் நானும் அசதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். ஆறாவது பாருங்களேன், அதாவது உங்கள் குடும்பத்தில் தேவ மகிமை, அதாவது ஜெபிக்கும் போது ஜெபம் எந்த இடத்துல எழும்புகிறதோ அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும். அந்த மகிமைக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவ தயவுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் படுக்கும்போது அற்புதத்தை பார்ப்பீங்க. ஏழாவது, பிரச்சனைகளுக்கான தீர்வு. ஜெபத்தின் மூலமாக உங்கள் குடும்பங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காணணுங்க, தீர்வு அடையணுங்க. அதை மையப்படுத்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை முடிவுக்கு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க, தேவன் அற்புதம் செய்வார். எட்டாவது காரியம் பாருங்க, தேவனுடைய குரலை கேட்கிற ஒரு சூழல். அதாவது மனுஷன் வார்த்தை, மற்றவங்க வார்த்தைலாம் கேட்டது போதுங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அவர் குரலை கேட்கணும். ஜெப நேரத்தில் அந்த வழி நடத்துதல் தெளிவாக நமக்கு கேட்கப்படணும்னு சொல்லி நல்லா ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் அற்புதம் செய்வார். ஒன்பதாவது, விசுவாச வளர்ச்சி. இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஜெபத்தின் மூலமாக உங்கள் விசுவாசம், என் விசுவாசம் வளரணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு படுங்க, தேவன் அற்புதம் செய்வார். பத்தாவது பாருங்க, விசுவாச அறிக்கை அடையாளம். ஏன்னா நான் பார்க்கிற நம்ம குடும்பம் எல்லா விதத்துலையும், அதாவது பேதுரு, யாக்கோப்பு, யோவான், அவங்க 3 பேர் ஜெபிக்காத போது திரும்பவும் போய் அவங்கள பார்த்து ஜெபிக்க வைக்கும்படி தேவன் செய்கிறார். அதனால் நாம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம், கணவரை, மனைவியை, தாயாரை, தகப்பனாரை, குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும்னு சொல்லி நீங்களும் நானும் ஒரு முயற்சி பண்ணுவோம், அதில் வெற்றி பெறுவோம். கர்த்தர் பெரிய மீட்பின் அடையாளத்தை செய்வார். இதை அறிக்கை பண்ணுங்க. என் வீட்டில் எல்லாரும் ஜெபிப்பாங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் ஜெபிப்பாங்க, என் பிள்ளைங்க எல்லாரும் ஜெபிப்பாங்கன்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை பண்ணிட்டு நீங்கள் படுக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். தகப்பனே, உங்கள் பாதத்தை நோக்கி வருகிறோம். இந்த 133வது நாளில் இரவு வேளையில் அப்போ இந்த 10 ஜெப குறிப்புக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இங்கே ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வார். தொடர்ந்து ஜெபம் டிவியோடு இணைந்திருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.